ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா மசாலா தோசை தாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை எடுத்து அதில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் இப்படி திருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி போடனாலும் போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டாச்சு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு ஒன்று போல் வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறேன்னா 3 வெங்காயம், சின்ன வெங்காயமாக நான் எடுத்து 3 வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ரொம்பலாம் வதக்கணும் வேண்டாம், ப்ரௌன் கலரில் ஆகவே வேண்டாம், லைட்டாக வதங்கினாலே போதும். அதை போட்டு வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் உப்பு எல்லாம் போட்டு பரட்டி வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில். அதை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை நல்லா உதுத்து போட்டு மேலே கை நிறைய கொத்தமல்லியும் போட்டு பெருங்காயத்தூள் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. ஆனால் என்கிட்ட இல்லைன்னு நிற்கிறேன், பெருங்காயத்தூள் போடலை. அது போட்டேன்னா இன்னும் இல்லை கொஞ்சம் ஃப்ளேவராகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்தனாக்கில் உடம்பு நல்லாவும் இருக்கும். இது எல்லாமே போட்டு ஒன்று போல் பரட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு மசாலா தோசைக்கு மசாலா ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம தோசை சுடுறதுக்காக தான் நம்ம எல்லாம் ரெடி பண்ணணும். மசாலா தோசை ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம், ஓகேவா? ஒரு கல்லை எடுத்து போட்டாச்சு. அது நல்லா வெங்காயத்தை வச்சு நான் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி அதுக்கப்புறம் தண்ணி தொளித்து மாவு ஊற்றுறேங்க. எப்படி வருது பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு பெருசாக. ஆல்ரெடி நான் மாவு என்ன அளவுலாம் போடணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இதை ஃபஸ்ட்டு தோசை விட்டாச்சு. அப்புறம் மேல்ட்டால் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் எண்ணெயில் தான் செய்வேன், ஜாஸ்தி நெய்யில் பண்ணணும் பட்டரில் பண்ணணும் நான் நினைக்கவே மாட்டேன். எது இருக்கோ வீட்டில் அதை வச்சு தான் நான் செய்வேங்க எப்போவுமே. பாருங்கள், மசாலா நேரத்து பரட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் பல்ட்டி பண்ணேன், திருப்பி போடுறேன். தோசை பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக, சைடு ஃபுல்லாக ஓரங்கள்லாம் எவ்வளோ ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்க. இது நான் 2வது தோசை சுடுதேன். இப்படி 2-3 தோசை நான் டக்குன்னு செஞ்சு வச்சிட்டேன். எல்லோரும் ஒன்று போல் சாப்பிட உட்காருவோம். அப்புறமா ஒன்றுனா பண்ணிகிட்ருக்க டைமே இருக்காது. ஒரு 3 தோசை எப்போவுமே செஞ்சதுக்கப்புறம் நான் தட்டில் பரமாறமே போவேங்க. இவருங்க 2வது தோசையை நான் இதே மாதிரியே தான் செஞ்சு வச்சுருக்கேன். 3வது தோசைக்கு என் பையன் சொன்னால், மம்மி எனக்கு சீஸ் தோசை மாதிரி எதாவது போட்டு பட்டர் போட்டு. அப்போ வீட்டில் சீஸ் இருந்ததுனாக்கில் அதே தோசையை செஞ்சு மசாலா தடவி மேலே சீஸ் பரவி போட்டேங்க. அதுவும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா கேரட், பீட்ரூட் இந்த மாதிரிலாம் நீங்கள் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கொஞ்சம் வித்தியாசமாக எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு தோசை சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஈவினிங்காகவும் செஞ்சு கொடுக்கலாம், மார்னிங் செஞ்சு கொடுங்க. இல்லைன்னா எப்போவுமே நான் சட்னி சாம்பார் தான் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி நான் சட்னி சாம்பார் பண்ணாமல் இந்த மசாலா தோசையை வச்சு ப்ளெயினாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி அப்படியே செஞ்சுட்டேன். சீஸ் திருப்பி போட்டாச்சுங்க. இந்த தோசையை எடுத்து பார்த்தா சூப்பராக நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. உள்ள ஸ்டஃபிங்கும் நல்லா வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மசாலா தோசை ரெடி பண்ணுங்கள். இந்த மசாலாவில் என்ன மிஸ்டேக்குன்னு எனக்கு நீ நிஜமாக கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை என்னோடய மிஸ்டேக்கை நான் சரி பண்ணிக்கிடுதேன். நான் புட்டு சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், உள்ளே பாருங்கள் ஸ்டஃபிங் நிறைச்ச தோசை எவ்வளோ ஃபுல்லாக நிறைஞ்சால இருக்குது. இதுக்கு சட்னி சாம்பார் தேவையா? நான் இப்படியே சாப்பிட்டுட்டேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.